கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஏசி ஒர்க் ஆவல. எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டா என்னன்றத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீட்ல போய் நான் செக் பண்ணியிருந்தேன். அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, ரன் ஆஃப் மெயின் அதாவது மெயின் வரக்கூடிய ஒயர் பார்த்தீங்கன்னா 2.5 ஒயர் இருக்கு. அது பழைய பில்டிங்னால முதல்ல வந்து வெறும் 2.5 ஒயர் மட்டும் போட்டிருக்காங்க ஒரு ஒரு போர்ஷனுக்கும். முதல்ல ஃபேனு, லைட்டு, ஃப்ரிட்ஜு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து புதுசா அந்த வீட்ல வந்து ஏசி போட்டிருக்காங்க. அந்த 2.5 ஒரே ஒரு ஒயர்லயே பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லா எல்லாமே யூஸ் ஆயிட்டுருக்கு. புதுசா ஏசி மாட்டும்போது எலக்ட்ரீஷியன் சொல்லியிருக்காங்க, ஏசி வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த எலக்ட்ரீஷியன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, கிட்கேட் ஃபிஸ் 10 ஆம்ப்ஸ் போடுவோம். இப்போ பிரேக்கர் போடுறோம். முதல்லலாம் வந்து அந்த ஃபீஸ் கேரியர் போடுவோம். எதுனா ஃபால்ட் ஆச்சுன்னா அதில ஃபீஸ் போகும். இந்த வீட்ல இருக்க அந்த கிட்கேட் ஃபீஸ் 10 ஆம்ப்ஸ்லேருந்து லைன் எடுத்து, போர்டுக்கு மேலே ஒரு 16 ஆம்ப்ஸ் பிரேக்கர் வச்சுட்டுருக்காரு. அதுலேருந்து ஒயர் எடுத்துன்னு போய் ஏசி பாக்ஸ் ஒண்ணு அடிச்சுட்டு, அந்த ஏசி பாக்ஸ் 20 ஆம்ப்ஸ் பிரேக்கர் போட்டிருக்காரு. அத மட்டும் ஒரு 2.5 ஒயர்லேயே ஒரு ஏசி, வாஷிங் மிஷினு, அந்த வீட்டோட லைட்டிங் லோடு எல்லாமே ஒர்க் ஆகுது. அந்த கிட்கேட் ஃபீஸ் ஃபுல்லா எரிஞ்சிடுச்சு. நான் பிரிச்சு பார்த்து சொல்லியிருந்தேன். மெயின்லேருந்து தனியா சவுண்ட் வண்டி ஒயர் எடுத்து ஏசி வரைக்கும் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்ட்ட. நான் ஏசிய மாட்டி இப்போ தானே ஒரு 3 மாசம் தான் ஆகுது. எங்களுக்கு அத பத்திலாம் ஒண்ணும் தெரியாது. எலக்ட்ரிஷியன கூப்பிட்டு சொல்லியிருந்தேன் ஏசி போட போறேன்னு. அவரு இந்த பாக்ஸ்லாம் அடிச்சு குடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொன்னாரு அந்த கஸ்டமரு. ஏசி போடுறேன்னு எலக்ட்ரிஷியன கூப்பிட்டுருக்கும்போதே அவர் மெயின் போர்ட்லேருந்து ஒயர் எடுத்து தனியா போட்டிருந்தாலும் இந்த ப்ராப்ளம் ஆயிருக்காது. ஒரு சிலர் இந்த மாரிலாம் வேலை பண்ணிடுறாங்க. இந்த மாரி பண்ற ஒரு சில எலக்ட்ரிஷியன்னால எல்லா எலக்ட்ரிஷியனும் கெட்ட பேர் ஆயிடுது நெறைய இடத்துல. அதுக்கப்புறம் அந்த சுவிட்ச் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியூஸ் எரிஞ்சிடுச்சு. அதனால அந்த எலக்ட்ரிஷியன் செட் பண்ணியிருந்த அந்த 16 ஆம்ப் பிரேக்கர்லேயே வந்து அந்த போர்டுக்கான லைன் கொடுத்துருந்தேன் தனியா. லைட்டிங் சுவிட்ச் போர்டுக்கு அந்த பிரேக்கர் ஆஃப் ஆனா ஆஃப் ஆயிடும்னு சொல்லிட்டேன் அந்த கஸ்டமர்ட்ட. இப்போ வந்து மெயின்லேருந்து தனியா சவுண்ட் வண்டி போட்டுருந்து ஏசி பாக்ஸ் தனியா லைன் குடுத்தாச்சு. இந்த 320லேருந்து லைன் கட் பண்ணி எடுத்துட்டு ஏசிக்கு, இந்த லைட்டிங் மட்டும் யூஸ் ஆகிற மாரி அந்த 320 ஒயர் ஜாயின் பண்ணி இந்த பிரேக்கர் போட்டு குடுத்தாச்சு. உங்க வீட்லயும் ஏதோ ஏசிலாம் போடும்போது, ஏசிக்கு போடுற ஒயர் தனியா டிபில இருந்தோ, இல்ல மெயின்ல இருந்தோ தனியா வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏசி பாக்ஸ் அடிச்சிங்கன்னா, இந்த மாரி ப்ராப்ளம் உங்க வீட்ல வராது. புது பில்டிங்கில ஏசி மாட்டும்போது ஒயரிங்லாம் சவுண்ட் வண்டி தான் போட்டிருப்பாங்க. உங்களுது பழைய பில்டிங்கா இருந்தா, ஃபர்ஸ்ட்ல ஃபேன் லைட் தான் போட்டிருப்பீங்க. அதுக்கேத்த மாரி ஒயர் போட்டிருப்பாங்க. 320 ஒயர் தான். ஏன்னா முதல்லலாம் ஏசிலாம் இல்ல வெறும் ஃபேன் லைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த 2.5 போதும்னு சொல்லிட்டு போடுவாங்க. பழைய பில்டிங்கில ஏசி போடும்போது, சவுண்ட் வண்டி ஒயர போட்டு அதுக்கப்புறம் ஏசி போடுறது நல்லது. இந்த மாரி எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.